எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ கிளிப்பில் வந்து நான் திருவண்ணாமலை அந்த ஊரை பற்றி, அங்கே இருக்கிற கோயிலை பற்றி, அங்கே இருக்கிற சமாதிகள், ஜீவ சமாதிகள் பற்றி, அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சிலவற்றையும் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ கிளிப் வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் சித்தர்கள், ஞானிகள் இவங்களோட சம்மந்தப்பட்ட ஆடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த ஆடியோவை கேட்க வேண்டாம். திருவண்ணாமலை நினச்சாவே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அதாவது திருவாரூரில் பிறந்தா முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தா முக்தி, சிதம்பரத்தை தில்லைய தரிசித்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி அப்படின்னு நம்ம ஞானியர்கள், சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இந்த திருவண்ணாமலையில். அருணகிரிநாதர் தன்னை வந்து மாய்த்து கொள்ள விரும்பிய போது முருகக்கடவுளே காட்சி அளித்து அவரை காப்பாற்றி சொல் அற சும்மா இரு அப்படின்னு மௌன நிலையில் அருணகிரியை உட்கார வச்ச இடம் திருவண்ணாமலை. அருணகிரிநாதருக்கு பிறந்த ஊரும் திருவண்ணாமலை தான். இதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய வந்து தமிழ் படம் அருணகிரிநாதர் அப்படின்ற படத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போது திருவண்ணாமலை அந்த மலை தான் வந்து சிவன். அந்த மலையை தூரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சிவபெருமான் படுத்திருக்கிற மாதிரியே ஒரு கோலத்தில் அந்த மலை இருக்கும். இந்த மலை வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் வேறு வேறு பரிணாமங்களை அடையுது. கிரேதா யுகத்தில் தங்க மலையாக இருந்தது, தங்கத்திலேயே மலை. அதுக்கப்புறம் மரகதமாக மாறுச்சு. இப்படி யுகங்கள் மாற மாற இது தன் தன்மையை மாற்றிக்கொண்டு இப்போது கலியுகத்தில் கல்லாக இருக்கு. இந்த கோயில் வரத்துக்கான புராணம் என்னன்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற சண்டை வரும்போது சிவபெருமான் ஒரு உயரிய நெருப்பு கோலமாக நிற்கிறார். நின்று யார் வந்து, அதாவது பிரம்மாவை இந்த நெருப்பின் தலையை முடிய காண சொல்கிறார், விஷ்ணுவை அடியை காண சொல்கிறார், அந்த நெருப்பு எங்கே முடியுதுன்னு. ஸோ பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மாறி மேல் நோக்கி போகிறார். விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து, பன்னி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு கீழ் நோக்கி போகிறார். இந்த தத்துவத்தை விளக்கக்கூடிய அந்த லிங்கம்தான் லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட். இது நடந்த இடம்தான் அருணகிரி. அந்த அருணை நெருப்பு, அருணை என்ற தமிழ் சொல்லுக்கு நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பே கிரி என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் மலை அப்படின்னு அர்த்தம். நெருப்பே மலையாக மாறின இடம் அந்த அருணகிரி. அருணாச்சலேஸ்வரர் இங்கே இருக்கிற சிவபெருமான். பிரம்மா மேல் நோக்கி போய் சொல்லிட்டார், திரும்பி வந்து நான் தலையை பார்த்துட்டேன். ஆனால் விஷ்ணு வந்து கீழ் நோக்கி போயிட்டு வந்து உங்களுடைய அடியை காண முடியல, மன்னிச்சுக்கோ, நான் பெரியவன் கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டதுனால விஷ்ணுவுக்கு எல்லா இடத்துலையும் ஆலயம் இருக்குது,
பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது. இந்த தத்துவமும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது பொய் சொல்லாமல் இருந்தால் பெரிய மனிதராய் ஆகலாம், உண்மையை பேசுனா நிஜமாகவே நம்மளை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்ற கான்செப்டு. இந்த அருணாச்சலேஸ்வரர் இந்த இடத்துல தான் உமாதேவிக்கு தன்னுடைய உடம்புல பாதி பங்கை கொடுத்தவர் சிவபெருமான். திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களிலும் ஒன்று. பஞ்சபூத ஸ்தலம் 5 பூதங்கள் எலமெண்ட்ஸ்க்கும் 5 கோயில்கள் இருக்குது, முக்கியமான சிவன் கோயில்கள். அதாவது காற்றுக்கு காலாஸ்திரி ஆந்திர பிரதேஷில் இருக்குது, மண்ணுக்கு காஞ்சிபுரம், தண்ணிக்கு திருச்சியில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி கோயில் திருவானைக்கோயிலில் இருக்குது. அப்புறம் நெருப்புக்கு திருவண்ணாமலை, அப்புறம் ஆகாயத்துக்கு சிதம்பரம். இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலம், அதில் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். இங்கே திருவண்ணாமலையில் தான், இந்த கோயிலில் தான் கம்பத்திலையார் சன்னதி அப்படின்னு உள்ளே போகும்போதே முதல்ல இருக்கிறது. அது என்னன்னா, 3000 பேர்களுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது முருக கடவுளே அந்த கம்பத்தில் உடச்சிக்கிட்டு மயில் மேலே தரிசனம் கொடுத்தார் 3000 பேருக்கு. இந்த தலத்தை சுற்றி கிட்டத்தட்ட 8 லிங்கங்கள் இருக்குது, அஷ்டலிங்கங்கள்னு பேர். இது கிரிவல பாதையில் இருக்கும். முதல்ல இருக்கிறது இந்திரலிங்கம். இது சூரிய கிரகத்தை குறிக்கும். இந்திரனே இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். தீர்காயுசு விரும்புகிறவங்க இந்த லிங்கத்தை வணங்கணும். அடுத்து அக்னிலிங்கம். அக்னிலிங்கமும் வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு லிங்கம். தீராத வியாதிகள் இருக்கிறவங்க வணங்க வேண்டிய லிங்கம் இது சந்திர நவகிரகத்தை குறிக்கும். 3வது இருக்கிறது யமலிங்கம். இது செவ்வாயை குறிக்கும். பணக்கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் தொல்லை இருக்கிறவங்க வணங்க வேண்டிய லிங்கம் யமலிங்கம். 4வது லிங்கம் நிருதி லிங்கம். இதை ஸ்தாபித்தவர் நிருதி, கிங் ஆஃப் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராகு கிரகத்தை குறிக்கும். இங்கே வணங்குறவங்களுக்கு பெயர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்கும். அடுத்து 5வது இருக்கிற லிங்கம் வருணலிங்கம். இந்த லிங்கம் சனியை குறிக்கும். தண்ணி சம்பந்தப்பட்ட கண்டங்கள் இருக்கிறவங்க வணங்க வேண்டியது. 6வது லிங்கம் வாயுலிங்கம். இது கேது கிரகத்தை குறிக்கிறது. இதயம் மற்றும் வயிற்று மற்றும் நுரையீரல், ஹார்ட்டு, ஸ்டமக்கு, லங்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வணங்க வேண்டிய ஒரு லிங்கம். அடுத்து 7வது குபேரலிங்கம். இது குரு கிரகத்தை குறிக்கும். செல்வம் வேண்டும்ன்றவங்க இந்த குபேரலிங்கத்தை வணங்கணும். 8வது லிங்கம் ஈசான்ய லிங்கம். இது புதனை குறிக்கும். மன திருப்திக்கும் புத்திர பிராப்திக்கும் வணங்க வேண்டிய ஒரு லிங்கம். இந்த இந்திரலிங்கம் சுக்கிரதோஷம் இருக்கிறவங்களும் சுக்கிரனும் சார்ந்தது இந்த இந்திரலிங்கம். இப்போது இங்கே இடைக்காடர், அப்புறம் ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி, அதுக்கப்புறம் குக நமச்சிவாயர் போன்றவங்களுடைய சமாதிகளும் இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை ஸ்தலத்தை முடிந்தால் ஒரு முறை போய் வணங்கிட்டு வரவும். திருவண்ணாமலையை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நான் முடிந்த வரைக்கும் ஷார்ட்டாக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியும் படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.